சூப்பரமா ஒர்த்து. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தடா ஃபால்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ தடா ஃபால்ஸுக்கு இன்னொரு பேர் தான் பூலமாடுக்குன்னு அந்த ஒரு ஃபால்ஸுக்கு பேர் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபால்ஸோட என்ட்ரி தாங்க நீங்கள் பார்க்குறீங்க. பின்னாடி பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது பாருங்கள் அந்த ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ கார் எல்லாம் உள்ளே என்ட்ரி பண்ணி உள்ளே விட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட ஃபால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஒரு என்ட்ரன்ஸ் இந்த போர்டுலேருந்து 4 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஒரு ஃபால்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கெல்லாம் பைக் பார்க்கிங். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நம்மளும் நம்மளுடைய பைக்கை பார்க் பண்ணுவோம் வாங்க. நம்ம மேலே பார்த்தீங்களாங்க, ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஒரு செம்மண்ணு தான். அந்த ஒரு வழியில் இருந்த தூசி நம்ம மேலே ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே நீங்கள் எதுவும் பொருள் வைக்காதீங்க. அங்கே பாருங்கள், குரங்கு வந்து இந்த ஒரு பேக்கில் ஓப்பன் பண்ணுது. அதனால் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் ஃபால்ஸுக்குள்ளே அந்த ஒரு பாதை வழியாக தாங்க வருவீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல இருக்க பார்க்கிங் எல்லாம். ஸோ நீங்கள் ஃபால்ஸுக்குள்ளே போகணுன்னா இது வழியாக போகணுங்க. இந்த இடத்துல போட்டுருக்கு பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு பாடெல்லாம் கிராஸ் பண்ணி உள்ளே போகணும். நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் வாங்க. ஸோ இந்த இடத்துல போட்டுருக்காங்க பாருங்கள், 4 மணிக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்த விட்டு நம்ம லீவ் பண்ணிடணும். ஸோ அதனால் நீங்கள் வரீங்கன்னா 4 மணிக்குள்ளே எக்ஸிட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. வாங்க, நம்ம இந்த ஒரு பாலத்து மேலே ஏறி இந்த ஒரு ஆற்றை கடக்கலாம். ஆறுன்னு சொல்லலாமா, ஆறுன்னே கூட சொல்லலாம். கீழே வேறு மாதிரி இருக்குதுங்க, எல்லாம் சின்ன சின்ன மீன் இருக்குது கீழே. ஸோ அந்த ஒரு மீன் நம்ம லைட்டாக பொரி எதனா போட்டால் சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. இந்த ஒரு பாதையில் போனால் எந்தெந்த ஃபால்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள், எத்தனை மீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. சீக் டேம் இந்த ஒரு இடத்தோடைய பேர். இந்த ஒரு இடத்த மட்டும் பாருங்களேன், எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரியான கூட்டங்க. பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் தான். என்னென்னா கலர் தான் கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்குது. அங்கே பாருங்கள், மேலேருந்து குதிக்கிறாங்க. பயங்கரமாக குதிக்கிறானே பையன். அங்கே பாருங்கள். அடுத்து இப்போ 3வது இவன் போவானா லைனா, பார்ப்போம். சூப்பர், வேற மாதிரிங்க. ஓகே வாங்க, நம்ம மெயினான இடத்துக்கு போவோம். நம்ம இன்னும் தண்ணியிலே இறங்கலைங்க. ஸோ டிஷர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து போகிற ஸ்பாட்டில் நம்ம கீழே இறங்குவோம்னு நினைக்கிறேன். இங்கே நான் இறங்கி குளிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்னென்னா தண்ணி நிறைய பேர் வந்ததுனால சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குங்க. லைட்டாக அந்த சாக்கடை ஸ்மெல்னு வருது. ஸோ கலரும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலராக மாறிச்சு. ஸோ அதனால் அங்கே வேணால் நம்ம மெயினான ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கே எதனா குளிக்கிற மாதிரியான இடம் இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அங்கே குளிப்போம். இப்போ நம்ம அந்த பாதையிலேருந்து லெஃப்ட் எடுத்து இந்த ஒரு வழியில் வந்துட்டோங்க. இப்போ இதிலேருந்து அப்படியே நேராக போகணும் போல். போவோம் வாங்க. திரும்பவும் நம்ம அந்த ஒரு ஆறு கிட்ட வந்துட்டோங்க. ஆறா நீரோடையா ஏதோ ஒன்று வச்சுங்க. பயங்கரமாக மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஒரு மலைக்கு கிட்டவே வந்துட்டோன்னு சொல்லலாம். அப்படியே நம்ம இறங்கி அவ்வளோ தூரம் போனோம். ஸ்ட்ரைட்டாக நான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபால்ஸு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலையாங்க. அதனால் போயிட்டே இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம். போகிற வழியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குட்டை இருக்குது. இதில் மீனிங் இருக்குது. இங்கேயும் நம்ம குளிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அது மேலே போகிறோங்க. மேலே வந்து போலீஸ்காரெலாம் இருக்கிறாங்க. பார்த்து கிட்ட போயிட்டு பார்க்க முடியுதா பார்ப்போம். தேவையில்லாமல் இந்த சைடு வந்துட்டோமோ. அங்கே பாருங்கள், அந்த ஒரு குகை மாதிரி போகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகணும். எப்படி இருக்குது பாருங்கள் இடம். கீழே உதிலாமா? பட வேறு சுற்றி வேறு. வேற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்ததுக்கு ஒர்த்தாக இருக்கணும். பார்ப்போம் ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டையை மாற்றிடலாம். காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டை மாற்றிட்டோம். எப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறது தான் அந்த இடத்துல இருக்கு நினைக்கிறேன் ஃபால்ஸ். இடத்த மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போகிற வழியை இந்த சைடு நீர் ஓட போகுது. இந்த சைடு காலை வச்சு எவ்வளோ பெருசாக பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது வரணும். இங்கெல்லாம் சின்ன சின்னதாக வருது.
மேலே தான் மெயினானது இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. நம்ம போவோம். தண்ணியோடைய சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வாங்க அந்த ஃபால்ஸுக்கு போவோம். இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த சைடு போய் போவோம்? இந்த சைடு போய் தான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன். போவோம் வாங்க. வந்துட்டேங்க தடா ஃபால்ஸுக்கு. எங்கடா தடாக்கு வந்துட்டு நம்மளால ஃபால்ஸ் பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். வந்துட்டு ஒரு வழியா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. நம்மளும் போகலாம். ஒரு மாதிரி சரியான போச்சு தண்ணி. பாருங்க ஒருத்த மட்டும் இங்கே வந்து எதை திருடின்னு போகலான்னு பார்க்குறான். வரான் பாருங்க திருடன், அதுக்குள்ளே போயிட்டான். ஸோ மேலே ஏறு தேடிட்டோம். இப்போ கீழே எப்படி இறங்குன்னு பார்த்து நம்ம கீழே போகலாம். பயங்கரமாக ஒழுகுது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு புட்டு இருக்குது. அங்கே போகலாம். மாதிரி இருக்கு. கூலிங்க பயங்கரமாக கூலிங்க, சரியான கூலிங்க. ஒர்த்து வரமா ஒர்த்து. அப்படியே அந்த ஒரு நீர்வழியிலே அங்கேருந்து வந்த அந்த ஒரு நீர்வீழ்ச்சி எவ்வளோ தூரம் போது அவ்வளோ தூரம் நம்ம நீர்வீழ்ச்சியிலே போகலாம். நம்மளுடைய ட்ரெஸ் எங்கே
இந்த இடம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். கேமரா வச்சு ஒழுங்காக நம்ம அது நீச்சல் அடிக்க முடியல. எத்தனை முறை கீழே விழுந்துச்சுன்னு தெரியலங்க கேமரா. வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ட்ரெஸ் வச்சிடலாம். அந்த ஒரு ட்ரெஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். வேற மாதிரி இருக்குதுங்க. பா பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் தடாக்கு வரீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே நடந்து வந்தீங்கன்னா ஃபால்ஸ் சண்டே வரலாம். நிறைய பேர் நீங்கள் அங்கேயே இருந்துடாதீங்க. ஸோ நான் உங்களுக்கு திருப்பி எப்படி போகிறேன்னு காட்டுறேன். ஏன்னா இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒழுக்கும். நம்ம எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டிருக்கோம். ஸோ செருப்பு போட்டுட்டு உள்ளார நம்ம இறங்கி போகணும். இப்போது எப்படி நெட்டு குத்தா இருக்குது பாருங்க. பா வர மாதிரி இருக்குதுங்க. ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த ஒரு படத்தில் தான் நம்ம இப்போ இறங்கணும். எப்படி இறங்க போகிறோம் அப்படியே பாருங்க. ஸோ இங்கே வந்தது என்னன்னா, நான் எதிர்ச்சியாக என்னுடைய ஸ்கூல்மேட்டு அவனை இங்கே பார்த்தேன் தடால. பாருங்கள் எதிர்ச்சியாக நம்ம யார் யாரெல்லாம் மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதிர்ச்சியாக உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் மீட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டைம் 4 மணி ஆனதுனால விசில் அடித்து எல்லோரும் கிளம்ப சொல்கிறாங்க. ஸோ 4 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க அந்த 2 அதிகாரிகள். ஸோ நம்மளும் 4 மணி ஆயிடுச்சு, அப்படியே போகலாம். ஸோ இப்போ அவ்வளோதாங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி நான் இருக்கேன். ஸோ சேனல் யாராச்சும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.